மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர் அப்படின்ற இந்த பாடல். மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிற அந்த பாடல் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னு கேட்டா ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் வந்து மூவருளான்னு சொல்லி பாடியிருப்பாரு. மூவருளா அதுல வந்து ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, அந்த ராஜராஜ சோழன் உலா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அதுல இருந்துதான் இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ராஜராஜ சோழன் வந்து மன்னன் வந்து உலா வருவாரு. அப்போ வந்து அந்த குல மங்கையர்கள் எல்லாருமே அங்கங்க உட்கார்ந்தவரை காணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. திருவேங்கட தந்தாதி, இந்த வெங்கடாச்சலபதி திருப்பதியில் இருக்காரே அவர் மேல பாடப்பட்ட ஒரு அந்தாதி தான் அது. இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இங்க பாருங்க, வெங்கடாச்சலபதியும் யாரு? பெருமாள் தான். இவருடைய பேரும் பாருங்க பெருமாள் தான். பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்றோம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து அஷ்ட பிரபந்தம்னு எழுதியிருப்பாரு. அஷ்ட பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்தமா 8 நூல்கள் கட்டப்பட்டது. அதுல ஒண்ணுதான் இந்த திருவேங்கட தந்தாதியும். திருக்கோட்டியூர் நம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த திருக்கோட்டியூர் நம்பியால் எம் பெருமானார் என்ன சொல்றாரு? எம் பெருமானார் என்று ஒருத்தரை அழைக்கிறார். திருக்கோட்டியூர் நம்பி ஒருத்தரை எம் பெருமானார் என்று அழைக்கிறார். யார அந்த மாதிரி எம் பெருமானார் என்று அழைக்கிறார்னா ராமானுஜர் தான். ராமானுஜரை எம் பெருமானார் என்று அழைத்தவர் யாருன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். திருக்கோட்டியூர் நம்பின்னு சொல்லணும். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. 2015 TNPSC கேள்வி அது. தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் யார்? அவங்களுடைய சிறப்புகளை வந்து பரவ செய்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல சேக்கிழார் படிச்சிருப்பீங்க. பெரிய புராணம் இயற்றினார்னு, சரியா? அந்த பெரிய புராணம் இதனுடைய சேக்கிழார் வைத்த பெயர் என்னன்னு கேட்டா திரு தொண்டர் புராணம் தான் வச்சிருப்பாரு. தெரியுமா? திரு தொண்டர் புராணம் என்றுதான் அவரு வச்சிருப்பார். அப்ப அந்த திரு தொண்டர்கள் சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா, மொத்தமா 72 சிவனடியார்களும் சொல்லப்படும். இந்த 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்க. 63 நாயன்மார்கள், அதே போல 9 சிவனடியார்கள். மொத்தமா சேர்த்தீங்கன்னா தான் அந்த 72 தொண்டர்களும் மொத்தமா சொல்லிட்டு இருக்கோம் சிவனடியார்கள்னு. இவங்களுடைய சிறப்புகளை எல்லாத்தையுமே அந்த பெரிய புராணத்துல எழுதினார். அதனாலதான் அது வந்து பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அவரு வச்ச பேர் என்ன? திரு தொண்டர் புராணம் தான் சேக்கிழார் பேர் வச்சார். அதனாலதான் இந்த இடத்துல வந்து தொண்டர் சீர் பரவுவார் என்று யார் அழைக்கப்படுறாங்கன்னா சேக்கிழார் அழைக்கப்படுறாரு. மனநூல், இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மறைமுகமா கேட்டிருக்காங்க. முதல்ல மனநூல் எதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஆசிரியர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். மனநூல்ங்கிறது என்னன்னு கேட்டா சீவகன் பத்தி படிச்சிருக்கீங்களா? சீவக சிந்தாமணின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அந்த சீவக சிந்தாமணி தான் இந்த இடத்துல வந்து மனநூல்னு அழைக்கப்படுகிறது. ஏன்னா சீவகன் வந்து கிட்டத்தட்ட 8 திருமணம், என்ன மனம்? திருமணம், 8 திருமணம் பண்ணிருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா அது மனநூல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருமண வாழ்க்கையை விட்டுட்டு கடைசியா அவன் வந்து துறவுக்கு போவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் தான் யாருங்க? திருத்தக்க தேவர். அப்ப அந்த திருத்தக்க தேவர் தான் மனநூல் ஆசிரியர்னு சொல்லி சொல்லப்படுறார். புகை பழக்கத்தை கதை கருவாக கொண்டு மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையை தந்த ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. அதிலே நம்ம கண்டுபிடிச்சலாம். மெல்ல லா லா வருதுங்களா? லட்சுமி தான். இந்த மெல்ல மெல்ல மர அந்த சிறுகதையை தந்தது லட்சுமி. இந்த புகைப்பழக்கம் என்னவாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு போய் அது கேன்சர் விட்டுரும் அப்படின்ற விஷயத்தையும் அவரு அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. அந்த கதை தான் புகை பழக்கம் கருத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட மெல்ல மெல்ல மறந்துரு, அந்த புகைப்பழக்கத்தை மெல்ல மெல்ல மறந்துருன்னு சொல்லி அந்த லட்சுமிங்கிற ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அம்மையார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவங்க வந்து 11ஆம் திருமுறையில காரைக்கால் அம்மையார் வந்து பாடல் பாடியிருப்பாங்க. இந்த காரைக்கால் அம்மையார் 11ஆம் திருமுறையில எடுத்துட்டோம்னா மொத்தமா 11 ஆண்கள் வருவாங்க, ஒரே ஒரு பெண்மணி வருவாங்க. அந்த ஒரே ஒரு பெண்மணி தான் காரைக்கால் அம்மையார். அப்ப 11ஆம் திருமுறை மொத்தமா 12 பேரால் பாடப்பட்டதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இங்க கேள்வி என்ன? காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் என்ன? அவ்வளவுதான். இந்த புனிதமான அப்படின்னு ஞாபகம், புனிதவதி. புனிதவதி என்பதுதான் காரைக்கால் அம்மையாருடைய பேரு. தமிழகத்தின் வேர்ட்ஸ் வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. யாருடைய வேர்ட்ஸ் வொர்த் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. வேர்ட்ஸ் வொர்த் வாணிதாசன் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து வான அளவுக்கு ஒர்த்தானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ சுரதா எடுத்துக்கிட்டீங்கன்னா உவமை அதிகமா பயன்படுத்துவாரு. அதனால உவமை கவிஞர் என்று சுரதாவை சொல்லுவோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேள்விப்பட்டிருப்பீங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இவரை அழைப்பாங்க. தாரா பாரதி அப்படின்னா கவி ஞாயிறுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? நீ வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கவிதை எழுதி, ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கவிதை எழுதி தாடா அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கலாம். 2015 TNPSC கேட்ட கேள்வி இது.
நீல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க? வால் நெடுங்கண்ணி என்று யார சொல்றாங்க? இந்த பொறுத்துக்க பார்க்க போறோம். நீல் நெடுங்கண்ணி என்று சொல்லும்போது விசாலாட்சி. சரிங்களா? நம்ம விசா எடுத்தாதான் நீண்ட தூரத்துல இருக்க நாட்டுக்கு கூட நம்மளால போக முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நீல் நெடுங்கண்ணி கண்டிப்பா விஷாலாட்சியை தான் சொல்லப்படுது. இப்போ வால் நெடுங்கண்ணி அப்படின்னா வால் எடுத்தா என்ன பண்ணுவோம்? எதையா இருந்தாலும் கட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப கற்கை நேத்திரி அதை வந்து வால் நெடுங்கண்ணின்னு வச்சுக்கலாம். அடுத்து பழமலைநாதர். இந்த இடத்துல பழம் நிறைய விருத்தி அடைகிறது, பழம் நிறைய விருத்தி அடையுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது விருத்தகிரீஸ்வரருக்கு பழமலைநாதர்னு பேரு. இந்த இடத்துல செம்பொன் பள்ளியார் என்று சொல்லும் போது செம்பொன் சொர்ணா, செம்பொன்னுக்கு சொர்ணா பாருங்க, சே சோ அந்த இணையத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாங்க. சாகித்ய அகாடமி பரிசு இது சொல்லும் பொழுது முதல்ல சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் ராபி சேது பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையினுடைய நூல் எதுன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. 2015 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அது தமிழ் இன்பம். எப்படி ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா? தமிழ் இன்பம் என்று சொல்லணும். இப்ப சொல்லின் செல்வர் என்று யார் அழைக்கப்படுறாரு? சேதுப்பிள்ளை தான் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுறாரு. அவருடைய சொல் எல்லாமே இன்பமா தான் இருக்கும். அவருடைய தமிழும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்பமா தான் இருக்கும். தமிழ் இன்பம் என்னும் நூல் சாகித்ய அகாடமி பரிசு எந்த வருடம் வாங்குதுன்னா 1955ஆம் ஆண்டு வாங்கியிருக்கு. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 2015 டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி அது. வாவேசு ஐயர், வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் எழுதியது எந்த நூல்னு கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல் சொல்லிட்டு வருது. வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் மங்கையர்க்கரசியின் காதல்னு எழுதியிருக்கிறாரு. இங்க பாருங்க, ஐயர் சுப்பிரமணிய ஐயர், இவர் வந்து காதல்ங்கிற பேர்ல எழுதியிருக்கிறாரு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த தாண்டவராய முதலியார். தாண்டவராய முதலியார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா பஞ்சதந்திர கதைகளை எழுதியிருக்கிறாரு. தாண்டவம் ஆடுகிறது, பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது, தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, செல்வ கேசவ முதலியார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா செல்வ கேசவ முதலியார் அபிநய கதைகள், பல அபிநயங்கள், செல்வம் இருந்தால் பல அபிநயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து பூப்பாரா எடுத்துக்கிட்டாக்க பூப்பாரா காணாமல் காதல்னு சொல்லி எழுதியிருக்கார். பூப்பாரா காணாமல் காதல் எழுதியிருக்கிறார். 2015 டிஎன்பிஎஸ்சி கேள்வியில பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க, பாடு என்று சொன்ன உடனே அடுத்த கணமே அப்படியே அந்த பொருளை வைத்து பாடுவாராம். அததான் வந்து ஆசுகவின்னு சொல்றோம். அப்ப பாடு என்ற உடனே அடுத்த கணமே பாடுபவர் யாருன்னா அவர் தான் ஆசுகவின்னு சொல்றோம். ஆசுனா பாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஓசை நலம் இருக்கு இல்லையா? ஓசை நலம் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓசைக்காக, இசைக்காக அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க தான் வந்து மதுரகவின்னு சொல்லி சொல்லப்படுவாங்க. அந்த மதுரை தேன் தமிழ் ஓசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, அடுத்து தொடர்நிலை செய்யுள் பாடுபவர். இந்த இடத்துல விரிவாக தொடர்நிலை செய்யுள் வைத்து பாடுறவர் யாருன்னு கேட்டா அவங்கதான் வந்து வித்தார கவின்னு சொல்றோம். அந்த வித்தார கவி தான் இந்த இடத்துல தொடர்நிலை செய்யுள் பாடுறவங்க. இந்த இடத்துல சொல் அணி அமைத்து பாடுறாங்க அப்படின்னா சொல் அணி அமைத்து பாடுறவங்க யாருன்னு கேட்டா அவங்க தான் சித்திர கவின்னு சொல்லி சொல்லுவாங்க. எழுத்து சித்திர கவி, சொல் அணி அமைத்து. 2015 டிஎன்பிஎஸ்சி கேள்வி அது. பாந்தல், உறக்கம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் எதை வந்து குறிக்குதுன்னு கேக்குறாங்க. பாப்பா பாந்தல், பாப்பா பன்னகம், பாப்பா பனி, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே பாம்பு அப்படிங்கிறது தான் குறிக்குது. உரகம் என்று சொன்னாலும் அதுவும் பாம்பை தான் குறிக்கிறது. பதிற்று பத்தில் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார்? பதிற்று பத்துங்கிறது சேர வரலாறு நமக்கு நல்லா தெரியும். முதல் பத்தும் கடைசி பத்தும் காணவில்லைங்கிறதும் தெரியும். அந்த 2ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்குன்றது தெரியும். அப்ப இதுல வந்து 5ஆம் பத்தில் பாடப்படும் மன்னன் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் தான் 5ஆம் பத்துல வராரு. 2ஆம் பத்து 3, 4, 5 எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 வந்து இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஆரம்பிக்குதா. இங்க 9 பாருங்க, கடைசியா இளஞ்சேரல் இருமுறை வரும். அதே போல இன்னொரு இருமுறை 8ல வருவார் பாருங்க. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை 8ல வராரு. 9 வந்து இளஞ்சேரல் இருமுறை வராரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அவரை பத்தி பாடினது குமட்டூர் கண்ணகனார் பாடியிருக்கிறார். குமட்டூர் கண்ணகனார் பாடியதுதான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அவர் 2 கண்ணை வச்சுக்கிட்டு இமயத்தை பார்க்கிறோம் அப்படின்னு நெடுந்தொலைவில் இருக்கக்கூடிய இமயத்தை பார்க்கிறோம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பல்யானை செல்கழு குட்டுவன். பல் யானைன்னு வருதா அங்க பாருங்க. பாலை கௌதமனார், கௌதம் கௌ அப்படின்னு இங்கிலீஷ்ல கவ்வு, தமிழா அதுல வந்து யானைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். இந்த நார்முடி சேரல் வந்து 4ஆவது பத்துல வராங்க. இந்த கலங்காய் கண்ணி இந்த இடத்துல வந்து காப்பியாற்று காப்பியனார், கா 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 கா. சரிங்களா? அடுத்து கடல் பிறகோட்டிய
செங்குட்டுவனை பத்தி 5ஆம் பத்து பாடுது. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பத்தி பாடுறது யாருன்னு கேட்டா பாரானார்னு சொல்லணும். 6வது ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இங்க ஆடு, இங்க காக்கான்னு அமைச்சிடணும். காக்கை பாடினியார் பாடியிருக்கிறாங்க. 7வது ஏழுமலையான்கிட்ட தான் எல்லா செல்வமும் கொழித்து வாழுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏழுமலையான் கோயில செல்வ கடுங்கோ வாழியாதன், இவர் தான் 7வது. இதை செல்வ கடுங்கோவை பத்தி பாடினது கபிலரு. அடுத்து 8வது தகடூர் எரிந்த பெருஞ்சரல் இருமுறையை பத்தி பாடினது அரிசில் கிழாறு. இதை இளஞ்சரல் இருமுறையை பாடினது பெருங்குன்றூர் கிழாறு. தென்னிந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய தந்தை யாருன்னு கேக்குறாங்க. அதாவது தென்னிந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை யாருன்னு அந்த இடத்துல கேட்கும் போது கவனமா எடுக்கணும். அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் தான் ஆன்சர் வரணும். பம்பல் சம்பந்த முதலியார் நிறுவிய நாடக சபை எது அப்படின்னு கேக்குறாங்க. சுகுண விலாச சபை தான். இது 1891 ஒரு 18 வயசுல இதை தோற்றுவிச்சிட்டாரு. இந்த பம்பல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுவார். தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கக்கூடிய பம்பல் சம்பந்த முதலியார் தான். இவர் கிட்டத்தட்ட 94 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் சுகுண விலாச சபையை தோற்றுவித்தவர் பம்பல் சம்பந்த முதலியார் தான். சுகுண விலாச சபை. பூக்களில் சிறந்த பூ என்று பருத்தி பூன்னு சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க, பருத்தி பூ, பரு, இந்த இடத்துல திரு அப்படின்னு ஞாபகம். பருத்தி பூ என்று சொன்னவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா தான் சொல்றாரு. ஏன்னா பருத்தி பூ தான் நமக்கு ஆடையை தருகிறது. குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேக்குறாங்க. பாரதி தாசன். சரிங்களா? அதனால இனிமேட்டு இந்த இடத்துல நம்ம இவர் என்னன்னு சொல்றோம், குயில் தாசன் என்று நம்ம அவரை சொல்லுவோம். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. மருமக்கள் வழி மான்மியம். அதே போல பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி, அதுவும் அவரு தான். ஆசிய ஜோதி எல்லாமே யாருது அப்படின்னு கேட்டா கவிமணி தேசிய விநாயகம் அவரது தான். இந்த கவிமணி தேசிய விநாயகம் எழுதியது தான் ஆசிய ஜோதி. மருமக்கள் வழி மான்மியம் இது எல்லாமே. மைட் இஸ் ரைட் இதனுடைய தமிழாக்கம் என்னன்னு கேக்குறாங்க. மைட் இஸ் ரைட், வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு சொல்றாங்க. வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பதுதான் மைட் இஸ் ரைட். உவே சாமிநாத ஐயரினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் தான் இந்த உவேசா. இன்னும் சில மாணவர்களும் இருக்கிறாங்க, அவங்களே பார்ப்போம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மேலும் சில மாணவர்கள் பாருங்க. அட்டவதானம் சுப்பராய செட்டியார்னு சொல்லுவாங்க. தீகா சுப்பராய செட்டியார்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அட்டவதானம் சுப்பராய செட்டியாருக்கு கிட்டதான் இவருக்கு கீழே மாணவரா இருந்தவர் யாரு தெரியுமா? அவருதான் தே போ மீனாட்சி சுந்தரம்னு சொல்றோம். சரிங்களா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்துடைய மாணவர் அட்டவதான சுப்பராய செட்டியார். இந்த அட்டவதான சுப்பராய செட்டியாருடைய மாணவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரம்னு சொல்றோம். சரி, மகாவித்வானுடைய மேலும் சில மாணவர்கள் குலாம் காதர் நாவலரு, அடுத்து சவரி ராயலு நாயக்கரு, அடுத்து பாருங்க வள்ளூர் தேவராச பிள்ளை. இவரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட தான் படிச்சவர். இதுல மிக முக்கியமானவர் உவேசா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட தான் படிச்சவர். புலனழுக்கற்ற அந்தநாளன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த புலனழுக்கற்ற அந்தலன் யாருனாக்கா கபிலர். சரிங்களா? புலனழுக்கற்ற ஆரம்பிக்குதான் புல, இது பில, கபிலர். கபிலரை புலனழுக்கற்ற அந்தநாளன் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. மாதவத்து நப்பசலையார். இந்த நப்பசலை என்ன சொல்லியிருக்கிறார்னா பொய்யானாவிற் கபிலன் என்றும் பாராட்டியிருக்கிறார். அப்போ ஒன்று புலனழுக்கற்ற அந்தநாளன் என்றும், ரெண்டாவது பொய்யானாவிற் கபிலன் என்றும், ரெண்டுமே நப்பசலையார் தான் சொல்லி பாராட்டியிருக்கிறார். அடுத்தது வாய்மொழி கபிலன் என்று கபிலனை அழைத்தது யாருன்னா நக்கீரர். வாய் வழியாக நம்ம சாப்பாடு அந்த இதான் நாம வச்சுக்கலாம். அடுத்தது நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லும் போது பெருங்குன்றூர் கிழார், பெரும் குன்றுகளில் இருந்து வரக்கூடிய இசை அப்படின்னு வச்சுக்கோங்க. கபிலனை நல்லிசை கபிலன் என்று சொன்னவர் பெருங்குன்றூர் கிழார். அடுத்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கீரையா சாப்பிட்டு 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 வெறுத்துட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இளங்கீரனார் இப்படி கபிலனா சொல்லியிருக்கிறார். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல நான்மணிக்கடியை நாலடியார் போனானூறு இனியவை 40 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இனியவை 40 இருக்கட்டும், இன்னா 40 இருக்கட்டும், நீதி நூல்கள் நாலடியாரும் நீதி நூல் தான், நான்மணிக்கடிகையும் நீதி நூல் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா நீதி நூல்கள் எதுல வரும்? கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். அதாவது கீழ்கணக்கு என்பது என்று கேட்டாலே என்னன்னு சார் சொல்லுவோம்? 6 அகம். அதுதான் 6 அகம்னு சொல்றோம். அடுத்தது ஒரு புறம்னு சொல்றோம். சரியா? 6 முகம் ஒரு புறமா போடா, மீதி இருக்கிறது நீதி. அது நீதி நூல்கள் கீழே கொட்டி கிடக்குது, அதை மிதிச்சிடாத அப்படின்னு சொல்றோம். ஏன் நீதி நூல்கள் கீழே கொட்டி கிடக்குதுன்னா அதுக்கு கீழ்கணக்கு நூல்கள்னு பேரு.
அதனாலதான் மீதி இருக்கிறதுனா 11. இதுல 6 போச்சு, இதுல 1 போச்சு அப்படின்னா 7 போயிடும். 18ல 7 போச்சுனாக்கா மீதி 11 இருக்கும். அந்த 11 தான் மீதின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல வராது. இது வந்து புறநானூறு தான் வந்து இதுல ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 18 வந்து மேல் கணக்குல வரும். 2016 டிஎன்பிஎஸ்சி கேள்வி, அறிவு உடையார் நட்பு தான் எதை போன்றதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எதை போன்றது அப்படின்னா வளர்ப்பிறையை போன்றது. அறிவு உடையாருடைய நட்பு வளர்ப்பிறையை போன்று வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுவே அறிவு இல்லாதவருடைய நட்பு தான் என்ன பண்ணும், தேய்பிறை போல தேய்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க 782வது குறள். அது இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, அறிவுடையார் நட்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால அது வந்து வளர்ப்பிறைன்னு கொடுத்துருக்கோம். இது அறிவு இல்லாதவருடைய நட்புன்னு கேட்டிருந்தா தேய்பிறை போன்றதுன்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். பாருங்க, நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர் பேதையார் நட்பு என்று 782வது குறள் சொல்லுது. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது? நம்ம மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னு சொல்லும் போதே மணிமுடி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யாரு அனுமான் என்ன பண்ணுவாரு, கையில 2000 எடுத்துட்டு போவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் வந்து இந்த இடத்துல சுந்தரன் நம்ம சொல்லுவோம். அனுமனுக்கு சுந்தரன் என்று ஒரு பேர் இருக்கு. அதே போல அனுமனை வந்து சிறிய திருவடி என்றும் சொல்லுவாங்க. சிறிய திருவடி என்று சொன்னா யாருன்னா அனுமன் தான் நம்ம சொல்லணும். சரியா? அப்ப சுந்தர காண்டம் எத்தனாவது காண்டம்னா 5வது காண்டமாக வருது. அப்ப ஃபர்ஸ்ட் காண்டம் எது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் காண்டம் பாலகாண்டம். சரிங்களா? அடுத்து 2வது காண்டம் சின்ன ஆண் வருது பாருங்க, அயோத்தி காண்டம். 3வதா பாருங்க பெரிய ஆ வருது, அரண்ய காண்டம். அடுத்தது 4வதா வர்றதுதான் வந்து என்னன்னு கேட்டா கிட்கிந்தா இருக்கா, கிட்கிந்த காண்டம் சொல்லுவாங்க. அடுத்தது 5வது தான் வந்து சுந்தரன் காண்டம் சொல்றோம். 6வது கடைசியா வர்றதுதான் யுத்த காண்டம். குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யாருன்னு கேக்குறாங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. வெட்டரிக்கு அடுத்ததான் குறுந்தொகை சொல்லுவாங்க. அந்த குறு பாக்குறான்பா, என்ன பாக்குறான், பூரி சுட்டு வைக்கிறாங்க நம்ம வீட்டுல. அந்த பூரியை எப்படா சாப்பிடலாம்னு சொல்லி குறுன்னு பாக்குறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பூரிக்கோ என்பவர் தான் குறுந்தொகைய தொகுத்தவர். 2016 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. பிறமொழிச்சொல், இது வந்து தமிழ்ச்சொல். ஜதீகம் அப்படின்னா என்ன? ஜதீகம், இந்த ஜகம் அப்படின்னு வச்சுக்கலாமா, உலக வழக்குன்னு பேரு. இருதயம், இருதயம்னா என்ன, நெஞ்சகம்னு சொல்லி சொல்லப்படுது. ஆஸ்தினா என்ன, சொத்து, ஆஸ்தினா சொத்து. இது உபசரித்தல் என்பது அததான் விருந்தோம்பல்னு சொல்லி சொல்றோம். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னு அங்க குறிப்பிட்டு கேட்கிறாங்க. இந்த ஓமை கவிஞர் சுரதாவின் நூல் எந்த நூல் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது அப்படின்னா தேன் மழை. இதை ஈஸியா சொல்லலாம். இங்க மழை பெய்தால் மட்டும்தான் இங்க எதுவுமே வளர்ச்சி அடையும் வருது. ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். தேன் மழை. இந்த தேன் மழை பாத்தீங்கன்னா மொத்தமா 16 பகுதி இருக்குது. 16 பெற்று பெருவாழ்வு அந்த மாதிரி இயற்கை எழில்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குங்க. இயற்கை எழில்னு ஆரம்பிச்சு கடைசியா அது வந்து ஆராய்ச்சின்னு முடியும். ஆராய்ச்சி ஈராக, இவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட்னா இது 16வது ஆராய்ச்சின்னு சொல்லுவோம். மொத்தமா 16 பகுதி தேன்மழையில இருக்கு. யவனர். இந்த யவனர் என நம்ம தமிழர்கள், பழங்காலத்து தமிழர்கள் இருக்காங்கல்ல, யாரை வந்து யவனர்கள் என்று அழைத்தார்கள் என்று கேட்கிறாங்க. இந்த இடத்துல சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். கிரே, உரோ, இவ்வளவுதான். கிரேக்கர்கள், ரோமானியர்கள், இவங்களதான் வந்து 2 பேரை தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1897 இருந்து 1904 வரைக்கும் இந்த இதழ் வெளியானுச்சு. ஞான போதினிங்கிற இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். இதுல பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் வந்து ஞான போதினிங்கிற இதழ்ல தான் வந்து ஒர்க் பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா மூசி பூர்ணலிங்கம் பிளஸ் பரிதிமார் கலைஞர் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ஞான போதினிய தொடங்கினாங்கன்னு கூட சொல்லுவாங்க. காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளி, அதான் காரைக்குடி உயர்நிலை பள்ளியில வந்து தமிழாசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா காரைக்குடி பாருங்க, முடியரசன் தான் அங்க தமிழாசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. முடியரசன் எழுதின நூல் உங்களுக்கு ஒண்ணு தெரியும், பூங்கொடி. என்னது? பூங்கொடி. முடியரசன் தான். இது 1966 தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலாகும். இது குருக், மால்டோ, பிராகுய், இந்த 3 மொழிகள் தான் வரும். 3 மொழிகள் எடுத்தீங்கன்னா 3 வேலைக்கும் 3 வடை சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வட திராவிட மொழிகள். இந்த வடைக்கு என்ன தேவை? குருமா தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? குருக், மால்டோ, பிராகுய் என்பன வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் திராவிடத்துலதான் தமிழ், மலையாளம், கன்னடம் இதெல்லாம் வரும். ஆனா தெலுங்கு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நடு திராவிடத்துல வரும். அதை கவனமா பார்ப்போங்க. இதுவே தென் திராவிடத்துல வேற என்ன வருதுன்னா கொடகு, துளு வருதுங்களா? அதே போல இருளா, தோடா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென் திராவிடத்துல தான் வருது. அதே போல கோத்தா, கொரக்காவும்
தென் திராவிடத்துல தான் வருது. நடு திராவிடம் வந்துருங்க. இப்ப தெலுங்கு வந்து நடு திராவிடத்துல தான் வரணும். அடுத்து கோண்டா, கோண்டி இந்த இடத்துல வருங்களா. அடுத்து கோயா, குழி, கூவி, கோலமி, அதே போல பெங்கோ, பர்ஜி, கதபா, ஜதபு, முண்டா, இந்த நாய்க்கு தெலுங்கு நாயகி போன்ற மொழிகள் எல்லாமே நடு திராவிடத்துல வருது. நாயகளா நடு திராவிடத்துல வருது. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னா சாப்பிட்டது செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கனாலே போதும், அந்த உடம்புக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவைப்படாது, எந்த நோயும் வராது அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. யாருங்க? திருக்குறள் தான், திருவள்ளுவர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு. வீரமா முனிவர் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருக்கிறாரு. இந்த வீரமா முனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்கப்பா பெரியார காணோம் அப்படின்னு தெரியுங்களா? சரி, இங்க இருக்கிற ஆப்ஷன் மட்டும் பாருங்க. பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரா, பாண்டித்துறை தேவரா, அயோத்திதாச பண்டிதரா, பேரறிஞர் அண்ணாவா அப்படின்னு கேட்கும்போது அயோத்திதாச பண்டிதர் தென்னிந்திய சீர்திருத்தத்தினுடைய தந்தை என்ற இவர் அழைக்கப்படுவாரு. இவரே வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு பகுத்தறிவு கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டா இவர் தான். அயோத்திதாசர் கிட்ட இருந்த அந்த பகுத்தறிவு தான் பிறகு பாத்தீங்கன்னா பெரியாரும் அந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனைய வளர்த்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பெரியாருக்கும் முன்னாடியே பகுத்தறிவு பத்தி பேசுறது அயோத்திதாச பண்டிதர்னு சொல்றேன். சரிங்களா? இந்த வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சாரு. அவர் மாதிரி எழுத்து சீர்திருத்தம் அயோத்திதாச பண்டிதரும் பண்ணியிருக்கிறார். கிருட்டிணப்பிள்ளை தமிழாசிரியராக எந்த ஊரில் பணியாற்றினார் கேட்கிறாங்க. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கக்கூடிய அந்த கிருட்டிணப்பிள்ளை தான். அதிலே தெரியுது கிறித்துவ சமயம்னு சொல்லிட்டு. அப்ப எங்க வந்து கிறித்துவ சமயம் அதிகமாக பரப்பப்பட்டது அப்படின்னு கேட்டா திருநெல்வேலி நமக்கு நல்லா தெரியும். அதுதான் திருநெல்வேலியில தான் கிருட்டிணப்பிள்ளை தமிழாசிரியராக பணியாற்றினார். இது வந்து 2017 ஜெயிலர் வினாத்தாள்ல இருந்த கேள்வி அது. திருவள்ளுவர் மட்டும் தோன்றி இருக்காம போனா தமிழன் அப்படிங்கிற ஒரு இனமே இருப்பதாக உலகத்தாருக்கு யாருக்குமே தெரிந்திருக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அருமையா அவர் கியாப்பே விஸ்வநாதம் தான். அவரு தான் அழகா சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாரு. 2017 ஜெயிலர் வினாத்தாள்ல கேட்டிருக்காங்க. பாடல் வரியில் கொடுத்துருக்காங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்று வைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்று என்றல் அப்படிங்கிற பாடல் இருக்கு. சரிங்களா? மன்னன் வந்து என்ன பண்ணுமா, கடைசியா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. வேந்தன் வந்து தன்னுடைய நாட்டை வருந்தாம ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி 5வது பாயிண்ட் அவர் சொல்லுவாரு. இந்த பாடல் அப்ப 5வது பாயிண்ட் நான் சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்ப கண்டிப்பா இது என்னது? சிறு பஞ்சமூலம். சிறு பஞ்சமூலம் தான் கண்வனப்பு, கால்வனப்பு, என்வனப்பு, பண்வனப்பு. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல். இந்த பாடல் சிறு பஞ்சமூலத்துல இருக்கு. இது 2017 ஜெயிலர் வினாத்தாள்ல கேட்டிருக்காங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. இந்த பாடல் எதுல இடம்பெற்றிருக்குன்னு கேக்குறாங்க. இது எப்படி ஆரம்பிக்குன்னா, நலனுடைமையின் நாணச் சிறந்தன்று, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாடல்ல வந்து முதுமொழி காஞ்சியில மதுரை கூடலூர் கிழார் இருக்கிறாரே, அவர் தான் வந்து முதுமொழி காஞ்சியில இந்த பாடலை பாடியிருக்கிறார். கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. திருக்குறள்ல சொல்லப்படுது கல்லார் அறிவிலாதார் என்று. அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்னு சொல்றாங்க. அதாவது நிறைய படிச்சிருப்பான், ஆனா உலகத்தோடு பார்க்கும்போது இது ஒழுக்கமுடையது, இது நல்லது அப்படிங்கிற விஷயத்த வந்து கடைபிடிக்காதவன் எத்தனை நூல்களை படிச்சாலும் சரி அவன் படிக்காதவன் தான் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்றாரு. அறவுரை கோவை என்னும் நூல், சரிங்களா, அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேக்குறாங்க. அறவுரை அப்படின்னாலே முதுமொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப அறவுரைனா முதுமொழி, கோவைக்கு காஞ்சின்னு போடுவாங்க. சரியா? இத எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்றேன், இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அறவுரை கோவைங்கிறது முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிழார் பாடியது. காஞ்சிங்கிறது வந்து நிலையாமை. இப்படிப்பட்ட ஒரு துறையை வந்து தொல்காப்பியரும் பயன்படுத்திருக்கிறாரு. இந்த முதுமொழி காஞ்சியில சிறப்பு என்னன்னா 10 தலைப்பு இருக்கும். ஒரு தலைப்புக்கு 10 பாடல்னு சொல்லி மொத்தமா 100 இருக்கும். இந்த 100 பாடல்கள் கொண்டது. இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அந்த முதுமொழி காஞ்சி வருது. சரிங்களா? இதுலதான் வந்து அந்த அல்ல பத்து, இல்ல பத்து, துவா பத்து, பழியா பத்து, அறிவு பத்து, சிறந்த பத்து இப்படி எல்லாம் படிப்பீங்க இல்லையா? அதுதான் அது முதுமொழி காஞ்சியை தான் அறவுரை கோவைன்னு சொல்றோம். யாம் அறிந்த புலவரிலே கம்பன், கம்பனை போல், கம்பரை பற்றி புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், இளங்கோவை போல் அப்படின்லாம் பாடுவாரு. யாரு இந்த மாதிரி புகழ்ந்து பாடினதுன்னு கேட்டா யாம் அறிந்த பாரதியார் தான். யாம் அறிந்த பாரதியார் தான் அப்படி சொல்றாரு. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை
அதன் தொன்மையை கருதி என்றும் உள்ள தென்தமிழ் எப்படி சொல்றாரு? என்றும் உள்ள தென்தமிழ் என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. கம்பர் தான். என்றும் உள்ள தென்தமிழ் என்று கம்பர். ஆதி கவி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. ஆதி கவி யாரு? வால்மீகி ராமாயணம் எழுதினார் இல்லையா, அந்த வான்மீகி தான். ஆதி என்று சொல்லும் போதே ஆதி காலத்துல இருந்தே வானம் அப்படின்னு ஞாபகம், ஏன்னா மாத்தி போட்டுறாதீங்க. ஆதி கவி என்பவர் வான்மீகி. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. ஆபுத்திரனுடைய நாடு அடைந்த காதை. இது வந்து எதுல இருக்கு? மணிமேகலையில இருக்கு. மணிமேகலை ஆபுத்திரன் நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாவது காதை அப்படின்னு கேட்டா 24வது காதை. 24 மணி நேரமும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது 24வது காதை தான் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. ஏன்னா மணிமேகலையில மொத்தமா 30 காதை இருக்கு. சிலப்பதிகாரத்துல மொத்தமா 30 காதைகள் இருக்கு. அதனால கதை இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே இரட்டை காப்பியம்னு சொல்லும்போது இதுவும் ஒரு தொடர்பா சொல்லுவாங்க. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இளங்கீரனார். இந்த இடத்துல இளங்கீரனாரு வெறுத்த கேள்வி. இளம் கீரையை வந்து ரொம்பவும் வெறுத்துட்டம்பா, கீரையாவே உணவு சாப்பிட்டு வெறுத்துட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் இளங்கீரனார். நக்கீரர் பாத்தீங்கன்னா வாய்மொழி கபிலன்னு சொல்றாரு. இப்போ நக்கி சாப்பிடுறது இருக்கு இல்லையா, நம்ம வாய் வழியா அப்படிங்கிற விஷயம் தான் அந்த இடத்துல ஷார்ட்கட். அடுத்த பெரும் குன்று, அந்த பெரிய பெரிய குன்றுகள் கிட்ட போனீங்கன்னா நல்ல இசை கேட்கும் சரிங்களா, அந்த நல்லிசை கபிலன் என்று இவர் சொல்றாரு. அடுத்தது நப்பசலையார் என்ன சொல்றாரு? மாரோகத்து நப்பசலை என்ன சொல்றாருன்னா ரெண்டு. ஒண்ணு வந்து புலனழுக்கு அற்ற அந்த நாளன் என்றும், இன்னொன்னு வந்து பொய்யா நாவில் கபிலன் என்று யார் சொல்றா? பொய்யா நாவில் கபிலன் என்று நாவில் கபிலன் என்று நப்பசலையார் சொல்றாரு. இந்த அழுக்குனா நப்பு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். வெஞ்சின விரல் வேர் காளையோடு அஞ்சு ஓதியை வர கரைந்தீமே. இந்த இடத்துல கரைந்தீமே அப்படின்னா இந்த இடத்துல காக்காவை கூப்பிடுற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இது யார் பாடுனது அப்படின்னு கேட்டா ஓதல் ஆந்தையார் பாடியிருக்கிறாங்க. இந்த ஓதல் ஆந்தையார் காக்காவை கூப்பிடுற மாதிரி பாடியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா காக்கை கூப்பிடுற மாதிரி பாடுறது என்னன்னா, இந்த பொண்ணு தலைவன் இவங்க வந்து ஒரு நற்றாய்னா வளர்ப்பு தாயா இருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ற, தலைவனோட போயிட்டான். திரும்பி அவன் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு விருந்து வைப்பான் இல்லையா, அப்ப விருந்து போகும்போது இந்த காக்கா கிட்ட சொல்றாங்க, காக்கா உனக்கு நான் வந்து பச்சை கறியை எடுத்து பாத்திரத்துல வச்சு இன்னும் சில உணவுகளோட சமைச்சு உனக்கு நான் தருவேன், அப்ப நான் கூப்பிடுவேன் காக்காவே வா அப்படிங்கிறான். அதாவது விருந்தினர் வரும்போது அந்த காக்கா வந்து கத்தும் இல்லையா, அந்த செய்தி தான் அந்த இடத்துல ஓதலாந்தையார் பாடியிருக்கிறாங்க. அகநானூரில் 6, 16 என்ற எண்களாக வரும் திணை எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி எடுத்துட்டோம்னா 6 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அணை கட்டுவோமா? அப்போ மருதம், இதுதான் வந்து 6ன்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒற்றைப்படையா வந்தா 1, 3 இந்த மாதிரி 5, 7 இதெல்லாம் வந்து ஒற்றைப்படை வந்தால் அது பாலை, அது ஒற்றைப்பாலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒட்டகம் பால் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குறிஞ்சி அப்படின்னு வரும்போது 2 கண்ணை வைத்து நான் குறி வைக்கிறேன், சரியா? 2, 8, 12, 18 இப்படிலாம் வந்தா அது குறிஞ்சி. அடுத்ததான் 4ன்னு வருது பாத்தீங்களா, 4 அப்படின்னு வந்தா இதை எப்படி எடுத்துக்கணும்னா 4 முல்லைன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4, 14 இப்படி வந்தாக்க சரிங்களா. அடுத்தது நெய்தல் வரும்போது 10 லிட்டரு, 20 லிட்டரு, 30 லிட்டரு, 40 லிட்டரு நெய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்போ ஒற்றைப்படை. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு, அந்த தாமரை பூ எப்படி இருக்குமோ அந்த தாமரை பூவோடு இதழ் அகத்து அணைந்த தெருவும், அதே போல இதழ் அகத்து அணைந்த அரும்பொகுட்டு அணைந்த அண்ணல் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வந்து ஒரு தாமரை பூ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, தாமரை பூ எடுத்துக்கோங்க. அது எப்படி வந்து பூ மலர் நடுவுல இருக்கு, அதை சுத்தி இதழ்கள் இருக்குதோ அந்த மாதிரி கோவில் நடுவுல இருக்குது, அதை சுத்தி என்ன சார் இருக்குது அப்படின்னா தெரு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த கோவில அந்த தாமரை பூ கூட ஒப்பிட்டு சொல்றாங்க. இது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பூ என்ன பண்ணுவோம், பறிப்போம் சரியா, அது பரிபாடல்ல தான் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. காயும் வில்லினன் கல் திரள் தோழினன், மிகப்பெரிய தோளை கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல யார சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல வந்து கம்பராமாயணத்துலதான் இந்த செய்தி வருது. கம்பர் தான் பாடியிருக்கிறாரு. கல் திரள் தோழினான் என்று கம்பர் யார சொல்றாருன்னா குகனை சொல்றாரு. கங்கை ஆற்று இருக்கு இல்லையா, கங்கை ஆற்றினுடைய படைத்தலைவைய வச்சிருக்கிறாரு. அதே போல அந்த கங்கை ஆற்றினுடைய பல படகுத்துறைக்கும் அந்த தலைவன் யாருனாக்கா குகன். அப்படிப்பட்ட குகன் தான் கல் திரள் தோல் கொண்டவன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தோல் கொண்டவன் என்று குகனை சொல்றாரு கம்பர்.